மாற்றுக் கட்சியில் இணைந்ததால் விளவங்கோடு தொகுதியின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் விஜயதரணி. அவர் ராஜினாமா செய்த 2 நாட்களில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாகிவிட்டதாக உடனடியாக அறிவிக்கிறார் சபாநாயகர் அப்பாவு. சரி, இதுல என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்கும் உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரிகிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ வெளியேறிய உடனே வெகு சீக்கிரமாக அந்த தொகுதியை காலியானதாக அறிவித்திருக்கும் திமுக ஏன் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி பற்றி வாய் திறக்கவே இல்லை? இங்குதான் திமுகவின் சூட்சமமே அடங்கி இருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் கடந்த டிசம்பர் மாதம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் பொன்முடி. ஆனாலும் விடாப்பிடியாக இருந்த விடியா அரசு அவரை அமைச்சர் பதவியில் அப்படியே வைத்திருந்தது. அதற்கு பிறகு எழுந்த பல்வேறு எதிர்ப்பு மற்றும் கண்டன குரல்களால் அமைச்சர் பதவியை இழந்தார் பொன்முடி. ஆனால் எப்போது அவர் 3 ஆண்டுகள் தண்டனை பெற்றாரோ அப்போதிலிருந்தே அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இழந்துவிட்டார். ஆனால் தற்போது வரை பொன்முடியின் எம்எல்ஏ பதவி பற்றியோ திருக்கோவிலூர் தொகுதி பற்றியோ வாய் திறக்கவே இல்லை சபாநாயகர் அப்பாவு. அது எப்படிங்க? காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ வெளியே போனால் உடனடியாக அந்த தொகுதியை காலியானதாக அறிவிக்கும் இந்த விடியா திமுக ஏன் இப்போது வரை திருக்கோவிலூர் தொகுதியை பற்றி கேட்டால் கப் சிப் என்றிருக்கிறது? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு 3 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக அவரின் பதவி பறிபோய்விடும். அதாவது திருக்கோவிலூர் தொகுதியை எப்போதோ காலியானதாக அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அமைதி காக்கும் இந்த விடியா திமுகவை என்னதான் செய்ய வேண்டும்? ஏற்கனவே சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியாவது விசாரணை கைதிதான். ஆனால் பொன்முடி குற்றவாளி என்று நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லி விட்டது. ஆனால் இன்னமும் ஏன் தன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யாமல் இருக்கிறார் பொன்முடி? திருக்கோவிலூரில் இடைத்தேர்தல் வந்துவிட்டால் திமுக கட்டாயம் தோற்று போகும் என்று அஞ்சி நடுங்குவதால் தான் இப்படியெல்லாம் பயப்படுகிறது விடியா திமுக. ஆக மொத்தத்தில் பொன்முடியை காப்பாற்ற அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் சபாநாயகர் அப்பாவு மற்றும் முதல்வர் ஸ்டாலின் இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் ஏமாற்றப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.